சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. x equal to 1 plus 1 divided by 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 2 எனில் 2x plus 7 by 4 இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா கொஸ்டின் படிக்க ஒரு வருஷம் ஆகும் போல இருக்குது என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப ஈஸிங்க. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸோட வேல்யூ இது வாங்க, இதுக்கு நீங்க சுருக்கி நம்பரை கண்டுபிடிக்கணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சர் எக்ஸோட வேல்யூ இந்த இங்க கொடுத்துருக்காங்கல்ல 2x plus 7/4ன்னு, அதில் அந்த எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி சுருக்குனா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன எக்ஸாம் முடிகிற வரைக்கும் போடலாமா, அவ்வளோ நீட்டு சம்மா இருக்குமோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப சிம்பிளாக போடலாம். நான் சொல்கிற கண்டிஷன்லாம் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருக்குதா? இருக்குது. இதில் வந்து பார்த்தா இந்த ஓரம் பாருங்களேன், இந்த இடம் மட்டும் பாருங்களேன், எல்லாம் 1 1 1 1ன்னு இருக்கா அப்படின்னு பாருங்க. இருக்கு. இருந்தால் எத்தனை 1 இருக்கு பாருங்க. 1 2 3 4 1 இருக்குது. கரெக்டாக நான் போட்டது புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 1 2 3 4 1 எழுதிக்கிறேன். ஓகே, தெளிவா புரியுதுங்களா? 4 1 எழுதிக்கிட்டு இந்த இங்க பாருங்க, இது கடைசி. ஓகேவா? அந்த கடைசியாண்டு இங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 1 plus 2 1 divided by 2ன்னு இருக்கு. அந்த 1 divided by 2 இங்க எழுதிக்கங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? வெளியே கார்னர்ல எத்தனை 1 இருக்கோ அத்தனை 1 நான் நீட்டா அப்படி எழுதிக்கிட்டு இதுதான் கடைசின்னு வச்சுக்கிறேன். அப்போ இங்கே கடைசி. ஓகேவா? இந்த இடத்துல நான் அந்த 1 இங்கே 8 இல்லையா, அப்போ 1 plus 1 divided by 2 இருக்கு இல்லையா, அந்த 1 இங்கே எழுதிட்டேன். அப்போ மீதி என்ன இருக்குது, 1 divided by 2, அதை கீழே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இதில் முக்கியமாக ஒரு கண்டிஷன் என்னன்னா, எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்கா. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ் இருக்கு. ஓகேவா? மைனஸ் இருந்தால் கழிக்கணும், ப்ளஸ் இருந்தால் கூட்டணும். நான் தெளிவாக சொல்கிறேன், எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்கு, பிரச்சனை இல்லை, நம்ம டைரக்டாக கூட்டிக்கினே போகலாம். சரிங்களா? அது எப்படி சார் கூட்டுறதுன்னு கேட்குறீங்களா? இப்போ இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? 1 1 1 4 1 போட்டுக்கிட்டேன். கடைசி 1 ஆண்டை வந்து 1/2ன்னு எழுதிக்கிட்டேன். இதை இப்போ நான் இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் ஆன்சருங்க. ஓகே, எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இந்த கீழே இருக்கிற 2 மேலே இருக்கிற 1 கூட கூட்டணும். ஒரு வேளை இந்த இடத்துல மைனஸ் இருந்தா கழிக்கணும், பிளஸ் தான் இருக்கு, அப்ப கூட்டுங்க. என்னது, கீழே இருக்கிற 2 மேல இருக்கிற 1 கூட கூட்டணும். அப்ப 2 1 கூட்டினா 3 வரும். கீழே இருக்கிற 2 அப்படியே இருக்கட்டும். அப்ப 3/2. அப்ப இந்த இடம் நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல இருந்து அடுத்த 1க்கு நான் இந்த 3/2 எடுத்துட்டு போனோம். அப்படி எடுத்துட்டு போனோம்னா இருக்கிற நம்பரை தலைகையை போட்டுக்கணும். அவ்வளோதான். நான் சொல்கிற குறிப்பெல்லாம் நீங்கள் எழுதிட்டா ரொம்ப ஈஸி. அப்போ இந்த 3/2 இந்த பக்கம் இங்கே வந்துச்சுன்னா 2/3 வரும். அப்படியே தலைகையை போட்டுக்கணும். கீழகத்து மேலேயும் மேலகத்தை கீழேயும் போட்டுக்கிட்டோம்னா இப்போ இந்த 1 நம்ம வந்துட்டோம், 2வது 1. இப்போ இங்கே சுருகணும். இங்கே வந்து கொஸ்டின் எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற 3 மேலே இருக்கிற 2 கூட கூட்டுங்க. அப்போ 3 2 கூட்டினா 5. அப்போ 5 கீழே இருக்கிற 3 அப்படியே இருக்கும். 5 divided by 3 அப்படின்னு வருங்க. புரியுதுங்களா? இப்போ நான் 2வது ஸ்டெப் வந்துட்டேன். 2வது 1 முடிச்சிட்டேன். இப்போ நான் 3வது 1க்கு போகணும். 3வது 1க்கு இந்த 5/3 எடுத்துட்டு போனா அப்படியே தலைகைய மாறிடுங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ கீழே இருக்கிற 3 மேலேயும் மேலே இருக்கிற 5 கீழேயும் வந்துடும். இப்போ நான் 3வது 1க்கு வந்துட்டேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ இதை வந்து நான் சால்வ் பண்ணும். கொஸ்டின்ல எல்லாமே கார்னர்ல பிளஸ் தான் இருக்கு. அப்போ இந்த 5ஐயும் கீழே இருக்கிற 5ஐயும் மேலே இருக்கிற 3ஐயும் கூட்டணுங்க. 5 கூட 3 கூட்டினா 8ன்னு வரும். கீழே இருக்கிற 5 அப்படியே இருக்கும், வந்துட்டான். அப்போ 8/5. அவ்வளோதான். நான் 3வது 1 சூறிக்கிட்டேன். இப்போ 4வது 1 போகணும், இங்கே வரணும். இங்கே நான் 8/5 கொண்டு போனோம்னா தலைகையே மாற்றுக்கணுங்க. அப்போ கீழே இருக்கிற 5 மேலேயும் மேலே இருக்கிற 8 கீழேயும் வந்துடும். தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணணும். அப்போ இதை சால்வ் பண்ணணும்னா எல்லாத்துலேயுமே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ 8 கூட 5 கூட்டுங்க. 8 கூட 5 கூட்டினா மட்டும் வரும். 8ன்னா 5ன்னா 8 9 10 13ங்க. அப்போ 13/8 வருமா? முடிஞ்சிருச்சு. இதான் ஆன்சர். எதோட ஆன்சர்? எக்ஸோட வேல்யூ. சப்போஸ் இந்த இடத்துல இந்த எக்ஸ்லாம் கொடுக்காம விடையை கண்டுபிடிப்பான்னா 13/8 தான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு.
ஆனால் இந்த 13 பாருங்க நான் கீழே எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 13/8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? ஓகே. இப்போ என்னன்னா அடிஷ்னலாக அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 2x + 7/4 இதை எழுதுங்க. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அப்போ 2x + 7/4ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ நான் 13/8ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதை இங்கே அப்ளை பண்ணலாமா இந்த எக்ஸில்? அப்போ 2 × 13/4 4 8ங்களாங்க 8 சாரி 8 அதை கேர்ஃபுல்லாக போடுங்க ப்ளஸ் 7/4. இப்போ இந்த இடத்துல சுருக்க முடிஞ்சா சுருங்க, இல்லைன்னா கூட்டிக்கலாம். சுருக்கலாமே. இந்த 2ல் பாதி 1, 8ல் பாதி 4. அப்போ இங்க பாருங்க ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுறேன். 13/4ன்னு வருமா பிளஸ் 7/4ன்னு வரும். இங்க பாருங்க சிம்பிளா தான் சுருக்கிருக்கேன். ஓகேவா? ரைட்டுங்க. இப்போ இதை கூட்டணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிமானம் எப்பவுமே சமமா இருந்தா, இப்போ 4 4 சமமா இருக்குல்ல, அப்படியே 4ன்னு போட்டுங்க. அடிமானம் சமமா இருந்தா இந்த மாதிரி பின்னத்தில் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துட்டு அடிமானம் வந்து சமமா 4 4 5 5ன்ற மாதிரி சமமான நம்பர் இருந்தா அப்படியே அந்த 4 ஒரு 4 மட்டும் எழுதிக்கிட்டு மேலகத்தை கூட்டினாவே முடிஞ்சிருச்சுங்க. 13 7 கூட்டினா 20 சுருக்குனா ஆன்சர். பெரிய ஸ்டெப்லாம் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த 4ல் பாதி 2, 20ல் பாதி 10, இந்த 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, 5 தான் ஆன்சர். பெரிய கணக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அப்போ 5 ஆப்ஷன் பி தான் சரியானதை. இதுவும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் கடகடன்னு போட்டுடலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த இப்படி தான் கேட்பாங்க. இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டு வச்சிருக்காங்க. ஒரு 2 ஸ்டெப் வர மாதிரி ஆயிடுது. சரிங்களா? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ஆல்ரெடி இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 61லேருந்து 64 வரைக்கும் நம்ம சுருக்குகளை போட்டாச்சு. அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, தெளிவாக புரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? பொறுமையாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்த கணக்கு போகலாமா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்ததுங்க 66வது கேள்வி. சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்க்க தெரியல சார் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் அல்லது வாட்ஸ்அப் சேனலுக்கான குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துருங்க, இல்லைன்னா டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துருங்க. நான் ஷேர் பண்ணி விட்றேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது 66வது கேள்வி. 2 இங்க பாருங்க கேர்ஃபுல்லாக பாருங்க. 2 + 1 / 3 + 1 / 1 + 1/5 அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இங்கே 1 1 1ன்னு வந்துச்சு, ஈஸியாக நம்ம போட்டு கடாச்சிட்டோம். பட் இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்களே கஷ்டமாக சார்னா இதுவும் ஈஸி தான். என்ன தேரின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2 + 1 / 3 + 1 / 1 + 1/5 இப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாடலில் இருந்துட்டா இங்கே பாருங்க, வெளியில் இருக்கிற கார்னரில் என்ன இருக்குன்னு பாருங்க. 1 1 1ன்னு இருந்தால் நீங்கள் 1 1ன்னு எழுதிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல 2 3 1ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல எனக்கு இது அழிச்சிடலாமா? இது போன கணக்குது. ஓகே. இப்போ என்னது இங்கே பாருங்க, 2 3 1 எது இந்த கார்னரில் இருக்கிற நம்பரை மட்டும் இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? தெளிவாக புரியுதுங்களா? 2 3 1ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ கடைசி 1 இருக்கு இல்லையா, 1க்கு பக்கத்தில் 1/5 இருக்கு இல்லையா, அந்த 1/5 போட்டுருங்க. எவ்வளோதான்? இப்போ நம்ம இந்த இடத்துக்கு ஆன்சர் கொண்டு வந்தால் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ கூடவே நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே ப்ளஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். மைனஸ்ல இருந்தால் கழிக்க வேண்டியதாக இருக்கும், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ப்ளஸ் தான் இருக்கு எல்லாமே, அப்போ பிரச்சனை இல்லை. சரி, போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல 1 தான் இருக்கு. அதாவது இங்க 1ன்னு வந்துன்னா இதுக்கான மீனிங் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க. இந்த 5 இந்த 1 கூட பெருகணும். ஓகேவா? நான் அதுக்கு முன்னாடி ஏன் சொன்னா 1 விட எதை பெருக்கணும் அதான் வரும், அதனால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த கீழே இருக்கிற 5 இங்கே மேலே இருக்கிற 1 கூட பெருகணும். பெருக்கி வரக்கூடிய விடையை இந்த நம்பராக கூட கூட்டணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் கழிக்கணும். அவ்வளோதாங்க, இதான் ப்ரொசீஜர். பட் 1 1ன்னு வந்துச்சுன்னா எந்த நம்பர் 1 பெருக்கணும் அதான் வரும். அதனால் அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். டைரெக்டாக 5 கூட 1 கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்களே கூட பாருங்க, இந்த 5 மேலே இருக்கிற 1 கூட பெருங்க, 1 5 5ன்னு வருமா?
அந்த 5 1 கூட்டுங்க 6ன்னு வரும். அவ்வளோதான். அப்போது 6/5 புரியுதுங்களா? அப்போ எப்பவுமே அங்கே 1 இருக்கிறதால நம்ம பெருகினா அதான் வருன்றதுக்காக அந்த சொல்லலை. இங்கே நம்பர் வரும்போது நம்ம பெருகணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சாச்சு. 6/5ன்னு வந்துருச்சு. இதே நான் இங்கே எடுத்துகிட்டு போகணும். 3ன்ற நம்பராகல. அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா கீழே இருக்கிற 5 மேலேயும் இருங்க கலர் மாற்றிக்கிற குழப்பமாக இருக்கும். கீழே இருக்கிற 5 மேலேயும் மேலே இருக்கிற 6 கீழேயும் வந்துடும். ஓகே, இப்போ ப்ளஸ் இருந்தால் என்ன சொல்லும்? அப்படிங்க கூட்ட சொல்லுவோம் இல்லையா? அந்த கூட்டுறதுக்கு முன்னாடி இங்கே 1 இருந்தால் நீங்கள் அதே மாதிரி 6 கூட 5 கூட்டி போட்டுடலாம். ஆனால் அங்கே நம்பர் 1க்கு மேற்பட்ட நம்பராக இருந்தால் இந்த 6 அந்த 3 கூட பெருகணுங்க. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க, ஈஸி. அப்போது 6 3 பெருகணும். 6 3 18ன்னு வரும். இந்த 18 5 கூட கூட்டணும். 18 5 கூட்டினா 23ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 23/6 அவ்வளோதாங்க. தெளிவாக புரியுதுங்களா? ஈஸி. இப்போ இந்த ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். ஃபைனலாக இங்கே எடுத்து நான் சுருக்கிட்ட ஆன்சருங்க. அப்போ இந்த 23/6 இங்கே இருக்கிற 2ன்ற நம்பராகிட்ட போகுது. அப்படி போனோம்னா கீழே இருக்கிற 6 மேலேயும் மேலே இருக்கிற 23 கீழேயும் வந்துடுங்க. வந்துடுச்சா? வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இதை சுருகுன ஆன்சர் சுருகுனா இங்கே பாருங்கள், இந்த 23 மேலே இருக்கிற 2 கூட பெருகணும். நல்லா புரிஞ்சுங்க, சரிங்களா? 23 2 கூட பெருகணும். 23 உங்களுக்கு 2 பெருகுதுன்னா 23 மனசுலேயே போடுங்க. 6 46 அப்படின்னு வரும். இப்போ ஓகேவா? 46ன்னு வரும். 2 பெருகணும். இந்த 46 6 கூட கூட்டணும். அவ்வளோதாங்க. சொல்றது புரியுதுங்களா? 46 6 கூட்டினா 52 அப்படின்னு வரும். 52/23 அவ்வளோதான். ஃபினிஷா? புரியுதுங்களா? 23 2 எஸ் கரெக்ட். 6 6 12 எஸ் 52 கரெக்ட். 52/23 ஆன்சர் இருக்குதா? பாருங்க, 52/23 அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதை போய் கஷ்டம்னு சொல்கிறீங்களே, புரிஞ்சிருச்சா? நம்பர் இருந்தால் இப்போ தாங்க ஸ்டெப்பு. தெளிவாகிடுச்சிங்களா? சார் இன்னும் கொஞ்சம் புரியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கேள்வி பார்த்தா தெளிவாக புரியும். அட எங்கப்பா, என்னப்பா இவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்து வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி இது வந்து டிஎன்பிஎஸ்சிலே கேட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா ஆர்எஸ் அகர்வால் புக்லேயும் இருக்குதுங்க. இதை பாருங்களேன், அந்த புக்கு அகர்வால் புக்கில் இருக்கிற கொஸ்டின் எடுத்து வந்துருக்கேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதாங்க இந்த கொஸ்டின் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. நான் டைரெக்டாக அங்கே வரேன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இல்லை, இது கரெக்டா? 67வது கொஸ்டின். 2 2 1/4 டிவைடட் பை 3 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் சுருக்கணும் முதல். நெக்ஸ்ட் இங்க கீழே பாருங்க, 2 + 1 டிவைட் பை 3 + 1 டிவைட் பை 1 + 1 டிவைட் பை 4. இது ரெண்டுத்தையும் சுருக்கி மேலே கீழே நம்பரை போட்டு அடிச்ச ஆன்சர். ஓகேவா? சரி. ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுக்காம இப்படி கொடுத்துருக்காங்களே, இது என்ன மீனிங் சார்னா? இங்கே பாருங்களேன், இந்த கணக்கை நிறுத்திட்டேன். இந்த கணக்கை நிறுத்திட்டு நான் உங்களுக்கு புரியறதுக்காக 2 1/3ன்னு இப்படி எழுதுறேன். இதுக்கு பேரு கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை இந்த இடத்துல இந்த நடுவில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அங்க 2 + 1/3ன்னு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்க பிளஸ் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பெருக்கல் கிடையாது, பெருக்கல் கிடையாது. புரியுதுங்களா? பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். தெளிவா புரியுதா நான் சொல்றது என்னன்னு? ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணல, வெறும் 2 1/3ன்னு இருந்தா இதுக்கு நடுவில் பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் மைனஸ் இருந்தா தெளிவா மைனஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகேவா? இந்த மாதிரி கலப்பினத்தில் ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் முக்கியமாக இருக்கும். வகுத்தல் பெருக்கல்லாம் அங்கே வராது கலப்பினத்தில். சரிங்களா? அதனால எதுவுமே கொடுக்கலாம் அது பெருக்கல், சாரி எதுவுமே கொடுக்கலனா ப்ளஸ்ஸு அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது நான் மேலகத்தை தனியாக சால்வ் பண்ணுறேன், கீழகத்தை தனியாக சால்வ் பண்ணுறேன், மேலே கீழே வந்த வேல்யூ போட்டு சுருகிறேன். இவ்வளோதான், 2 ஸ்டெப்பு தான். சரிங்களா? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க, நான் இப்படி எழுதுற பாருங்க, 2 + 1/4. அதுக்கப்புறம் இங்கே என்ன இதெல்லாம் அது பாருங்க, இந்த இங்கே இருக்கிற மாதிரி நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? டிவைடட் பை 5 + 3 அவ்வளோதான்.
இப்போ இங்கே கொடுத்ததை நான் இப்படி எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? இந்த இடத்துல அவன் ப்ளஸ்லாம் கொடுக்கல, ஆனால் நான் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். இதே ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பாருங்களேன், இதில் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கீழே கொடுக்கல. சரிங்களா? கொடுக்கலனாலும் அது ப்ளஸ் தான். சரியா? புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. இப்போ போடலாம் வாங்க, டக்கு டக்குன்னு போடலாம். 2 தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, வெளியில் இருக்கிற நம்பர்ஸ் என்ன இருக்கு? 2 3ன்ற நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளார ப்ளஸ் தான் இருக்கு, பிரச்சனையே இல்லை. முதல் நம்பர் 4/5, அது இங்கே எழுதிங்க, 4/5. இதை சுருக்கலாமா? இப்போ இது மாதிரி வந்துட்டா நான் என்ன சொன்னேன், இங்கே கீழே இருக்கிற 5 மேலே தலை மேலே இருக்கிற 3ஆக கூட பெருகணும். 5×3 வரும். 15 இங்க என்ன நம்பருக்கு 4 அதோட கூட்டிக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா கழிக்கணும். அவ்வளவுதான் தேதி. அப்போ என்ன சொல்றேன், கீழே இருக்கிற 5 தலை மேல இருக்கிற 3 கூட பெருக்கிறேன். 5×5, 5 கூட 4 கூட்டினா என்ன வரும்? 15 4 கூட்டினா 19 19/5 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? மறுபடியும் பார்க்கலாமா? அது பாருங்க, 3×5 5 கூட 4 கூட்டினா 19/5 வரும். கரெக்ட். இப்போ நான் முதல் ஸ்டெப் முடிச்சிட்டேன். இந்த 19/5 இங்கே எடுத்துட்டு போனோம்னா கீழே இருக்கிற 5 மேலையும் மேலே இருக்கிற 19 கீழையும் வந்துருங்க. ஸோ அப்படின்னா என்ன வரும்? இங்கே பாருங்க, 5/19 வரும். ஓகேவா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவோம், இதை சுருக்கணும்னா இந்த 19 தலை மேலே 1 இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 இருந்தால் பெருக்கணும். சரிங்களா? 2 1க்கு மேற்பட்ட நம்பர் இருந்தாவே அப்போ 19 அதாவது 19 பெருக்குங்க 2ஆல. உங்களுக்கு 2ஆல பெருக்க தெரியலனா அப்படியே மனசுலேயே 19 போட்டுங்க. 9 18 மீதி இங்கே 1 38 வருங்க. சரிங்களா? அப்போ இங்கே 38 இருங்க, கலர் மாற்றிக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். 38 வரும். இந்த 38 இந்த 5 கூட கூட்டுங்க. 38 நான் 5ஆல கூட்டினா எவ்வளோ வரும்னா 43 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ 43/19 வருதுங்க. அவ்வளோதான். இது நான் ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை முடிச்சிட்டேன். இப்போ மேலே தான் முடிச்சிருக்கேன். இப்போ நான் கீழே போய் போடலாமா? வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே எடுத்து முடிச்சதால இப்போ கீழே வருவோம். கீழே பாருங்க, இதை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அங்கே போய் எழுதலாமா? இங்கே சைடில் பாருங்க 2 3 1 இருக்குது. அப்படியே வாங்க, இங்கே 2 3 1 வருது. ஓகேவா? இந்த 1 என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 1/4 எல்லாமே ப்ளஸ்ல இருக்கு. அது முதல்ல பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே 1 கூட 1/4 இருக்கு, அதை இங்கே எழுதிக்கிறேன், 1/4. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ கணக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த என்னன்னா, இந்த இங்க 1 இருக்குது. ஓகே, இங்க என்ன மீனிங்னா, இந்த கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 1 கூட பெருகணும். அப்போ ஒரு நாள் 4ன்னு வரும். இந்த 4 இங்க என்ன நம்பருக்கு 1 இருக்கு இல்லையா, அதான் கூட கூட்டணும். சரிங்களா? இதான் ப்ரொசீஜரு. 1ன்னும் போது நம்ம பெருக வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் 4 1 கூட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? தெளிவாக புரியுதுங்களா? குழப்பிக்காதீங்க. அப்போ 4 1 கூட்டினா 5/4 வரும். நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல முடிச்சிட்டேன். இப்போ நான் இதை 3ஆண்டா எடுத்துட்டு போகணும். கரெக்டா? 2ஆவதா இருக்கிற 3ஆண்டா எடுத்துட்டு போகணும். இங்க நமக்கு ஆன்சரா 5/4 கிடைச்சிருக்கு. கீழே இருக்கிற 4 மேலையும் மேலே இருக்கிற 5 கீழையோ தலைகையோ போட்டு எடுத்துட்டு போயிட்டுனா இப்போ இந்த இடத்துல சால்வ் பண்ணணும்னா தலை மேலே இங்கே 3ன்னு இருக்கு. மேபி 1 இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படியே என்ன பண்ணலாம், 5 நாளைக்கு கூட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அங்கே நம்பர் இருக்கத்தால நீங்கள் இதை பெருக்கணுங்க. 5×3 வருங்க. இந்த 15 4 கூட்டினா 19/5 வருங்க. அப்போ 19/5 வரும். கரெக்டா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இந்த இடத்த முடிச்சிட்டேன். இந்த 19/5 வந்து இந்த 2ஆண்டை கொண்டு போகணும். அப்படி நான் கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற 5 மேலையும் மேலே இருக்கிற 19 கீழையும் வந்துடும். இப்போ இந்த இடத்துல 2ன்ற நம்பர் இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா இந்த 19 கூட 2 பெருக்குங்க. 19 2 பெருக்குனா இப்போதான் நம்ம போட்டோம். 19 38 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ 38 கூட இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்க. 38 கூட 5 கூட்டினா 43 அப்படின்னு வரும். அப்ப 43 ÷ 19 அப்படின்னு கிடைக்கும்.
இப்போ பாருங்களேன், நான் ஆன்சர் பாருங்க, 43/19. அதே மாதிரி 43/19 எதுக்கு? மேலே இருக்கிற நம்பருக்கும் 43/19, கீழே இருக்கிற நம்பருக்கும் 43/19. அப்போ இது எப்படி போடலாம்? அது பாருங்க, நான் ஒன்றா போட்டு காமிக்கிறேன். பெரிய கணக்கெலாம் இல்லை. 43/19 ஹோல் டிவைட் பை 43/19 அடிச்சு கொடுத்தா 1ன்னு ஆன்சர் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் 1. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இவ்வளோதான். கணக்கு ரொம்ப ஈஸி. தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஓரளவு உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ அடுத்த கணக்கு போகலாமா? தாராளமாக போயிடுவோம். வாங்க போயிடலாம். இதை அழிச்சு விட்றேன். இதை அடிச்சுட்டு இப்போ 68வது கேள்வி. சரிங்களா? இருங்க, இதையே அழிச்சிடலாம். 68வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், 4 மைனஸ் 5/1 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த 4 மைனஸில் இருக்குது, அதனால் இதை அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு இங்கே கீழே இருக்கிற நம்பரை மட்டும் முதல்ல சுருக்குவோம். ஓகேவா? அதாவது இந்த இது மட்டும் சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரலாம். குழப்பமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 5 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ நமக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே 1, இந்த 3, இந்த 2 இதை மட்டும் சுருக்கிட்டு எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போடலாம். ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, 1 3 2 எழுதிக்கிட்டுனா இந்த 2 தான் 1/4 இருக்குது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல 1/4 போட்டுட்டேன். இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? ஓகேங்க. இப்போ நான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டா எனக்கு ஆன்சர் வந்துடாது. இந்த சால்வ் பண்ணிடலாம். ஓகே, புரியுதுங்களா? ரைட்டுங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த பாருங்க, இங்கே கீழே இருக்கிற எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அது முதல்ல பார்த்துங்க, மைனஸ்னா கழிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அப்போ என்ன ஆகுதுங்க பாருங்க, கீழே இருக்கிற 4 தலை மேலே இருக்கிற 2 பெருக்கணும். ஒரு நாள் 4 இருந்தாங்க 8ன்னு வரும். இந்த 8 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணும். 8 கூட 1 கூட்டினா 9/4ன்னு வருங்க. சரிங்களா? 9/4 அப்படின்னு வரும். அப்போ இதை சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு வரேன். எங்கே 3 கூட எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்படி எடுத்துகிட்டு வரணும்னா மேலே இருக்கிற 9 கீழேயும், கீழே இருக்கிற 4 மேலேயும் வந்துடும். ஓகே, இப்போ ப்ளஸில் தான் இருக்குது எல்லாமே, அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ கீழே இருக்கிற 9 தலை மேலே இருக்கிற 3 பெருகணும். ஓகேவா? மேபி இந்த இடத்துல 1 இருந்தால் டைரெக்டாக இந்த 9 4 கூட்டு போயிட்டே இருக்கலாம். நம்பர் இருக்கிறதால பெருகணும். குழப்பிக்காதீங்க. புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்போ 9 3ங்க, 9 3 27. கரெக்டா? 27. 27 கூட இந்த 4 கூட்டிடுங்க. 27 கூட 4 கூட்டினா 31 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ 31/9ன்னு வரும். ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணோம், இது எடுத்துட்டு போய் எங்கே போனோம், இந்த இடத்துக்கு போகணும். கடைசி ஸ்டெப்புக்கு இந்த இடத்துல 1 தான் இருக்குது. பரவாயில்ல. அப்போ மேலே இருக்கிற 31 கீழேயும், கீழே இருக்கிற 9 மேலேயும் வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 9/31 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 31 மேலே இருக்கிற மேலே இருக்கிற 1 பெருகணும். 1 எதை பெருக்கணும் அதான் வரும். அதனால் அதை பெருக்காம டைரெக்டாக 31 9 கூட்டிடுறேங்க. 39 9 கூட்டினா 40 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ 40 டிவைடட் பை 31 அப்படின்னு வரும். இப்போ இது ஆன்சரான்னு கேட்டால் ஆன்சர் இல்லை. இந்த இடத்துல சால்வ் பண்ணிட்டேன். இந்த இடத்த சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப்பு போட்டேன், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? போடலாமா? வாங்க போடுவோம். இந்த பாருங்களேன், இந்த ஸ்டெப்பு நான் எழுதுறேன் பாருங்க. இங்கே எழுதலாமா? 4 மைனஸ் 5 டிவைட் பை, இங்கே பாருங்க, இந்த கொஸ்டினில் 4 மைனஸ் 5 டிவைட் பை இதுதான் நான் சுருக்கிட்டேன். என்ன சுருக்கியிருக்கேன்? 40 டிவைட் பை 31 அப்படின்னு வருதுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதை அழகாக சுருக்கிடலாம். எப்படி சுருக்கலாம்? இதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல போட்மாஸ் விதி பிரகாரம் நம்ம எப்பவுமே வகுத்தல் இருந்தால் முதல்ல வகுத்தணும். எனக்கு புரியல சார். அதாவது இந்த போர்ட் மாஸ்லாம் சொல்லி குழப்பலைங்க. ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் இருந்தால் தலைகையை போட்டு பெருக்கணுங்க. அவ்வளோதான். இந்த 4 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, 4 மைனஸ்
இங்க பாருங்க 5 வகுத்தல் 40/31. அப்ப இங்க கீழே இன்னொரு வகுத்தல் வந்ததால இது அப்படியே தலைகீழ மாத்துங்க. அப்ப நான் இந்த இடத்துல 5 எழுதிக்கிறேன், பெருக்கல் போட்டுக்கிறேன், தலைகீழ போட்டு 31/40 எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த இடம் புரியுதா? ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்தா தலைகீழ போட்டு பெருக்கணும். அதை போட்டுக்கினேன். அவ்வளவுதான். இப்போ வந்து கட நம்ம சுருக்கிடலாமா? சுருக்குனாவே இல்லை, இங்கே இங்க பாருங்களேன். ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5ன்னா 8 5 40 அப்படின்னு வரும். வேற ஏதாவது சுருக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. 4 மைனஸ் இங்க இடத்துல வந்து 31/8 வருதுங்க. கரெக்டா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ இந்த 8 4 கூட பெருங்க. அவ்வளவுதான். இதை சுருக்க வேண்டிய ஆன்சர். இங்க கீழே இருக்கிற 8 4 கூட பெருங்க. 8 4 என்ன 8 16 16 32 அப்படின்னு வரும். அப்போ 32 இங்க 31 கூட கழிச்சிட்டு கீழே 8 இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? இங்க கீழே இருக்கிற இந்த இடம் எனக்கு புரியல சார். நாங்க பாருங்களேன், 2 மைனஸ் 1/3 இதை சுருகணும்னா ஒன்றும் இல்லைங்க. கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 2 கூட பெருகணும். 1 3 3 2 3 6ன்னு வரும். இந்த 6 இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதால கழிச்சுக்கணும். அப்போ 6 மைனஸ் 1/3 எழுதலாம். கரெக்டா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே மாதிரி தான் 4 மைனஸ் 31/8 இருக்குது. அப்போ கீழே இருக்கிற 8 சைடில் இருக்கிற 4 கூட பெருகிறேன். அப்போ 4 8 32. அப்போ 32 கூட இங்கே என்ன நம்பர் இருக்கு? 31 இருக்குது. கணிங்க. அது எப்படி எழுதுறேன்? 32 மைனஸ் 31/8. 32ல் 31 போனால் 1 வரும், கீழே 8 இருக்கும். அப்போ 1/8. அவ்வளோதாங்க. பாருங்க, பெரிய ஸ்டெப்லாம் கிடையாதுங்க. தெளிவாக புரியுதாங்க? பாருங்க, 1/8 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தயவு செஞ்சு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க. புரியலனா சொல்லுங்க, நான் இன்னும் ஒரு 2 3 சம் கூட எக்ஸ்ட்ரா தரேன். இது மட்டும் சொல்லுங்க. நான் இப்போ அடுத்த கேள்வி இது இருக்குது. பட் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கமெண்ட் சொன்னீங்கன்னா தான் நான் இதே மாதிரி சொல்ல முடியும். இல்லை எனக்கு புரியல சார்னா நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா சொல்லணும். சரிங்களா? அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு 3 கணக்கு நான் நடத்துறேன். சரிங்களா? அப்போ ஹோம்ஒர்க் தரேன். ஸோ புரியுதா இல்லையான்றதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.